எம்பி வெளிச்சம் அஸ்ட்ரோ டிவினர் அனைவருக்கும் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புதனை அதிபதியாக கொண்ட கன்னியாராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டானது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருப்பினும், வாழ்விலும் தொழிலில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் நல்லா ஜெயிச்சு காட்ட வேண்டிய அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு இந்த 2026 அமையிருக்கிறது. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 12இல் கேது இருக்கிறார். அதுவும் மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ராசி. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடம் நஷ்டஸ்தானம், விரயஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா? அப்போது நம்ம வாழ்வில் பார்த்தோன்னா என்னென்ன விரயமாக போகிறது, உடல் ரீதியாக மருத்துவ சம்மந்தப்பட்ட செலவுகள், இது எல்லாமே உங்களுக்கு குறைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாக்கி இருக்கும். அது இல்லாமல் சின்ன சின்ன தொழிலை பெரிய லெவலில் டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம் இந்த 2026 உங்களுக்கு. 2025 வரைக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மருத்துவ செலவுகள், விரைய செலவுகள், தண்ட செலவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எதுக்காக செலவு பண்ணுறோன்னே தெரியாத அளவுக்கு செலவுகள்லாம் நடந்துகிட்டே இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த 2026 உங்களுக்கு குறைச்சி நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்க போகிறது. தெய்வீக வழிபாடுகள், கோவில் ஸ்தலங்கள், அது மட்டும் இல்லாமல் யாத்திரைகள் நிறைய பார்த்தோன்னா திருப்பதி கோயிலுக்கு நடைப்பயணமாக செல்வது, பழனி முருகர் கோயிலுக்கு நடைப்பயணமாக செல்வது, காசி, கயா, புத்தகயா இது மாதிரியான பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு நீங்கள் பார்த்தோன்னா தரிசனம் செய்வது இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா அற்புதமாக இருக்க போகிறது. இது மாதிரியான ஆலய வழிபாடு செய்வதற்காக நீங்கள் அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய கன்னியாராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா சிந்தனை செய்யக்கூடிய செயல்திறன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு திங்கிங், எது செஞ்சாலும் மற்றவர்கள் செய்வது போல நமக்கு சிறப்பாக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், மிகைப்படுத்தி காட்டணும் அப்படின்றத நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பீங்க. மற்றவர்கள் செய்வதை விட ஒரு மடங்கு நமது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும், எல்லாரும் பார்த்தோன்னா அது ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு எப்போவுமே உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அதுபோல் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் இந்த ஊர்லேயே இந்த ஏரியாவிலேயே இல்லாத எந்த ஒரு வேலையிலையோ அந்த வேலை நம்ம செய்து காட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு புதிய புதிய தொழில்களை துவக்கி அதில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த கன்னியா ராசிக்காரர்கள். இந்த மருத்துவத்துறையாக இருக்கட்டும், பிசியோதெரபிஸ்ட்டு, அதே போல் பார்த்தோன்னா அது ஹோமியோபதி, இது மாதிரியான பார்த்தீங்கன்னா இயற்கையான மருத்துவங்கள், அதே போல் பார்த்தா மூலிகை சம்மந்தப்பட்ட மருந்துகள் எல்லாமே இந்த வருஷத்தில் உங்களுக்கு புதிய புதிய கண்டுபிடிப்புகள்ன்றது நல்லா அற்புதமாக இருக்க போகிறது. அது மட்டுமல்ல, உறவு முறைகள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரிவினைகள், வேறுபாடுகள், கருத்துக்கள் அது எல்லாமே இந்த வருஷத்தில் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இந்த 2026. கணவன் மனைவி இது வரைக்கும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், வாழ்க்கையில் மற்றொரு மூன்றாவது ஒரு நபர்களால் உங்கள் 2 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கும். அது புரிதல் தன்மை ஏற்பட்டு மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டங்கள். இது வரைக்குமே கோர்ட்டால் தீர்க்க முடியாத விஷயங்கள், போலீஸ் ஸ்டேஷனால் தீர்க்க முடியாத விஷயங்கள், ஏன்னா வக்கீலுக்காக பணம் கொடுத்து நாங்கள் ஏழை ஆகிட்டோன்ற விஷயங்கள் எல்லாமே கூட இந்த வருஷம் எந்த விதமான ஒரு செலவினங்களும் இல்லாமையே இருவரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த 2026 அமையிருக்கிறது. ஜோதிடத்துறையாக இருக்கட்டும், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், டெக்னிக்கல் துறையாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த கடல் சம்மந்தப்பட்ட நீர்வழித்துறைகளாக இருக்கட்டும், விமான வழித்துறைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 2026ஆம் ஆண்டானது இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு ரயில் துறையில் பார்த்தீங்கன்னா அதிகமான வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் விமானத்துறைகளிலும் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறது. வெளிநாடுகளில் வேலை செய்ய விருப்பமாக இருக்கக்கூடியவர்கள், இத்தனை வருடங்களாக நான் வெளிநாடுகளில் போய் வேலை செய்ய வேண்டும், நான் எந்த வேலை செஞ்சாலும் அது வெளிநாடாக தான் இருக்க வேண்டும் என்று ஒரே குறிக்கோளோடு முயற்சி செய்து கொண்டிருந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அது ஜெயிச்சு காட்டக்கூடியது, அது பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த 2026 அமையிருக்கிறது. அது மட்டுமல்ல, புதிய புதிய கோவில் கட்டும் பணிகள், கோவில் கட்டுவது, கோவில் கும்பாபிஷேகம் செய்வது, ஊரில் பார்த்தீங்கன்னா புதிய புதிய உங்களுக்கு பொறுப்புகளை ஏற்பது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பொறுப்புகள் உங்கள்கிட்ட சேரும். இது எல்லாமே நீங்கள் நடத்தி காட்டக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தலைவலி, ஒத்த தலைவலி பிடிக்கிறது, மூக்கு சளி தொந்தரவுலாம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது, அது மட்டும் இந்த தொண்டை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வாகன வசதியில் பார்த்தீங்கன்னா நம்ம கவனத்தை செலுத்துவது, டிரான்ஸ்போர்ட் வைத்திருக்கவங்க எல்லாருமே
உங்களிடம் வேலை செய்யக்கூடிய வாடிக்கையாளர்களாக இருக்கட்டும், வேலை செய்யக்கூடிய நம்முடைய டிரைவர்ஸாக இருக்கட்டும், கண்டக்டராக இருக்கட்டும், உங்களோட இருக்கக்கூடிய அனைவருக்குமே அது சரியான முறையில் சம்பளத்தை கொடுத்து நிலையை வைத்துக்கொள்வது மிக உத்தமத்தை கொடுக்கும். இல்லை என்றால் டிரைவர் தானே என்ன செய்து விடுவார்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா முதலாளிகள் அனைவரும் கண்டிப்பாக அவர்கள் மூலியமாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தி கொடுக்க சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கூலி செய்வர்களுக்கு கூலியை கொடுப்பதும், சம்பளத்தை வேலை செய்வது சம்பளத்தை சரியான முறையில் அவர்களை சேர்ப்பதும் முதலாளிக்கு உத்தமத்தை கொடுக்கும். இந்த 2026 எப்பவுமே தொழிலாளர்கள் சரியாக இருந்தால்தான் முதலாளிகள் மென்மேலும் முதலாளி ஆக முடியும். தொழிலாளிகள் சிறப்பான முறையில் தொழிலை செய்தால்தான் தொழிலாளி ஒரு முதலாளியாக மாற முடியும். இதில் நம்ம ஏதாச்சும் பார்த்தோன்னா ஏமாற்றிடலாம், நம்ம அதனால் பார்த்தோன்னா நமக்கு உழைப்பில்லாமல் ஊதியத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆல்ரெடி உழைச்சவங்களுக்கு நம்ம ஊதியமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சிடும் அப்படின்ட்டு குருட்டு எண்ணங்கள் வைத்திருந்தீங்கன்னா அவங்க மூலிமா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் யார் யாருக்கு எந்தெந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டுமோ, என்ன கொடுக்க வேண்டுமோ அது சரியான முறையில் கொடுப்பது உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் தொழிலும் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வருடத்துக்கு ஒரு முறை பெருமாள் கோவிலுக்கு செல்வதும், மாதம் பௌர்ணமி நாட்களில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதும் உங்கள் வாழ்வில் மென்மேலும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மகாலட்சுமி வழிபாடு செய்வதன் மூலியமாகவும் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லி எம்பி வெளிச்சம் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.